எப்பவும் போல் ஒரே மாதிரி மீனை பொழிச்சு போர் அடித்ததுன்னா இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் வாழை இலையில் மீன் பொழிச்சது ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஒரு மீன் பொழிச்சது போதும், நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு குழம்புன்னு தனியாக வைக்க தேவையில்ல. இது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்தது. இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க மீன் பொழிச்சது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கறி மீன் தான் எடுத்திருக்கேன். இந்த கறி மீனை நல்லா உப்பு போட்டு கழுவிட்டு இது கூட இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறை சேர்த்து இந்த மீனில் நல்லா தடவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்தோன்னா நமக்கு மீன் பேனில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ மீனையும் சேர்த்து 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவும் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இதுக்கப்புறம் அதே பேனில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 2 மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து இதை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிரேவி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீட்டில் இந்த வாழை இலையை வாட்டி எடுத்துக்கலாம். மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வாழை இலையை நான் வாட்டி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் ரெடி பண்ணி வச்ச கிரேவியும் வச்சு பொரிச்சு எடுத்த மீனையும் அதுக்கு மேலே வச்சுருக்கேன். திரும்ப அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரேவியெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா மீன் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த வாழை இலையை 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. இந்த வாழை இலையை 4ஆக மடிச்சுட்டு இதை கயிறு வச்சு கட்டிக்கலாம். வாழை இலையோட நார் கிடச்சதுன்னா அதை வச்சு கட்டிக்கோங்க. நான் தேங்காய் நாரில் தான் இதை கட்டி எடுத்து திரும்ப தேங்காய் எண்ணெயிலேயே இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். திரும்ப பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து இந்த வாழை இலையும் அதில் சேர்த்து 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா டேஸ்டியான மீன் பொழிச்சது ரெடிங்க. தேங்க்யூ.